ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவு தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியில் உள்ள இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணால் போதும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 100 ml அளவு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 50 ml மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கிலோ அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த தக்காளி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் 25 கிராம் அளவு புளி சேர்த்துக்கிறேன். சீட்ஸ்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கணும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆற வச்சுருந்த தக்காளியும் புளியும் இந்த மாதிரி நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் பேலன்ஸ் இருக்க எல்லா எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கூடவே 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி விலை அதிகமாக விற்கும்போது யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, தக்காளி விற்கிற விலைக்கு உனக்கு தக்காளி ஊறுகாய் கேட்குதான்னு சொல்லி திட்டாதீங்க. தக்காளி விலை எப்போ கம்மியாகுதோ அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தக்காளி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். 50 கிராம் அளவு காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. மூடி வச்சு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போது 1/2 ஸ்பூன் அளவு வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாவை நீங்கள் வெளியிலே வச்சு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்பப்போ நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் கூட அந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலுமே தொட்டு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய் போய் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பியும் அது உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.